மஞ்சு கொட்டு போட்டாச்சு. கோடி ஓடுறதுக்கு பங்காளி கூட்டம் யாராவது வாங்க. மாசம் மாசம் நின்றுட்டு இருந்தா எப்படி? யாருமே வரமாட்டேங்கிறீங்க, யாராவது வாங்க. ஏங்க இத்தனை பேர் கண்டுக்காம நிக்கிறாங்க, நீங்க வாட்டுக்கு சீர் செய்யறேன்னு போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கம்முன்னு இருங்க. அட பாப்பு, புருஷனுக்கு எதுக்கு இந்த வேலை? கஷ்டப்படுறவங்க குடும்பத்துல போய் சீர் செஞ்சா அந்த கஷ்டம் உங்களுக்கும் வந்துருமே. சரி போலாமா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க கேட்காம போய் சீர் செஞ்சுட்டீங்கல்ல. ஒருத்தருமே சீர் செய்ய போகல. இவரு பெரிய தாராள மனசுக்காரரு, இவரு போய் செய்யறாரு. எனக்கு இப்படி வர்ற ஆத்திரத்துக்கு அப்படி கோவம் வருது எனக்கு. பேசி முடிச்சிட்டியா இல்ல இன்னும் ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா? நான் எதை சொல்லிதான் நீங்க கேட்டிருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டியா செய்ய வேண்டியது. அதனாலதான் நமக்கு இவ்வளவு கஷ்டம். சரி, என்ன கொஞ்சம் பேசுறதுக்கு விடுறியா? அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்கார அக்கா சொன்னாங்க, உங்க வீட்டுக்காரருக்கு எதுக்கு இந்த வேலைன்னு. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சு தெரியுமா? செத்தவ ஒரு பணக்காரனா இருந்திருந்தா நான் கோடி போடுறேன் நீ கோடி போடுறேன்னு எல்லாரும் ஒடியாந்துருப்பாங்க. கஷ்டப்படுறவன் இல்லாதவனா போயிட்டானே, அவன் கஷ்டம் நம்மளுக்கு வந்திருந்தா யாருமே போகாம எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. கடைசியில என்னையும் அதே மாதிரி ஓட சொல்றேன்ல, இருக்கிறவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும், இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும்னு. நானும் நிறைய பக்கம் பார்த்துட்டா. அது என்னவோ 4 காசு கையில் வச்சிருக்கிறவன் சத்தா நான் செய்யறேன் நீ செய்யறேன் ஓடி ஓடி சீர் செய்யறீங்க. பாவம் ஒன்றும் இல்லாத அப்பாவி ஒருத்தன் செத்து போயிட்டா அப்படின்னா, ஐயோ அவனுக்கு இருக்கிற கஷ்டம் நம்மளுக்கு வந்துடுன்னு சீர் செய்யறதுக்கு பங்காளி கூட்டமெல்லாம் பின்வாங்குறீங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டா பங்காளி கூட்டமெல்லாம் சீர் நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு போட்டு போட்டுட்டு ஒடியாருவாங்க. ஏன் தெரியுமா? அதனோட அருமை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்கள இப்படி பணக்கார ஏழைன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம தான் இப்ப நாகரீகத்துக்கு வந்துட்டுமே, பணக்காரனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் அப்படின்னு. படிச்சவதான் நீ. உண்மையான விரதம் இருந்து கோயில் அபிஷேகம் பண்ணி 1000 பேருக்கு அன்னதானம் போட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதே அளவு புண்ணியத்தை விட 1 மடங்கு புண்ணியம் அதிகமா கிடைக்கும் இந்த மாதிரி இல்லாத குடும்பத்தை போய் பங்காளியா நம்ம சீர் செய்யறது. இப்ப நான் போய் முன்னாடி சீர் செஞ்சுட்டு வந்தவர் பணத்தால மட்டும்தான் ஒரு பணக்காரர் இல்லையே தவிர குணத்தால கோடீஸ்வரர்.